ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்புக்கு சரிங்களா நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு பட்டை ஒரு துண்டு, 2 ஏலக்காய், 5 லவங்கம், ஒரு பிரியாணி இலை, கடல் பாசி வந்து ஒரு சின்ன துண்டு, அப்புறம் ஒரு ஸ்டார் அனைஸ் ஒன்று. சரிங்களா? அது கூட இது வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 5. இது எப்படி சொல்கிறது, கலருக்காக நம்ம போடுறோம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கணும். கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த அளவுக்கு போதும். கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய். சரிங்களா? சின்ன தேங்காயில் நான் பாதி வெட்டி அதுலேருந்து ஒரு 1/4 மூடி எடுத்துட்டேன். ஒரு 5 பச்சை மிளகாய். நம்ம அந்த இது போட்டோம்ல, அதில் காரம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். ஸோ மிளகாத்தூள் எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நான் மிக்சியில் போட்டேன். இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சாச்சு. விழுதா அந்த காஷ்மீரி போட்டதுனால, காஷ்மீரி சில்லி போட்டதுனால எவ்வளோ ரெட்டாக வந்துருக்கு பாருங்க. நம்ம குக் பண்ணும்போது சூப்பராக அந்த கலர் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு. அதுக்கு எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மட்டனுக்கு மோஸ்ட்லி ரொம்ப எண்ணெய் விடாதீங்க, ஏன்னா மட்டன்லேருந்தே எண்ணெய் வரும். சரிங்களா? எண்ணெய் லைட்டாக காயட்டும். எண்ணெய் லைட்டாக சுட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் கடுகு சோம்பு தான் தாளிக்கிறதுக்கு. ஸோ கடுகு லைட்டாக வெடிக்கட்டும். கடுகு லைட்டாக பொரியுது. இந்த ஸ்டேஜில் சோம்பு, கடுகு சோம்பு பொரிஞ்ச உடனே மீடியம் சைஸ் வெங்காயம். சரிங்களா? நம்ம 1/2 kg மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். 1/2 kg மட்டனை வித் போனோடு வாங்கியிருக்கேன். இந்த குழம்புலாம் செய்யும்போது நீங்கள் போனோடு வாங்கிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். சுக்காக்கெலாம் ஓகே, நம்ம போன்லெஸ் வாங்கிக்கலாம். பட் குழம்புக்கெலாம் போன் தான் வேணும். சரிங்களா? போனோட நான் ஒரு 1/2 kg மட்டன் வாங்கியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போது வெங்காயம் போட்டு ஒரு லைட்டாக வதக்குங்க, ரொம்ப வேண்டாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுருங்க. இப்போயே போட்டுருங்க. அப்போ தான் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம இந்த எண்ணெயிலே லைட்டாக குக் பண்ணிடலாம். சரிங்களா? அரைச்சது அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதில் தண்ணி இருக்கும்ல, அந்த ஜாரில் லைட்டாக தண்ணி இது பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. ஜாரில் இந்த மிக்ஸி ஜாரில் இருந்துட்டு அப்படியே லைட்டாக அலசி ஊற்றிட்டேன். இது லைட்டாக நல்லா வதக்குங்க. சரியா? இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். சரிங்களா? இந்த லைட்டாக மூடி போட்டு எப்படி சொல்லுது, திருப்பி இப்படி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் அது நல்லா தண்ணியெலாம் சுண்டி அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் போட்டுடலாம். சரியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் போட்டுடலாம். சரிங்களா? மட்டன் 1/2 kg வித் போன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா ஃபுல்லாக மட்டனில் போய் சேரணும். சரிங்களா? ஸோ ஃப்ளேம் லைட்டாக மீடியமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ லைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் போட்டு மட்டனில் இருந்த தண்ணியிலே ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி, சரிங்களா? தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. எப்பவுமே தக்காளி வந்து நீங்கள் வெங்காயம் போட்டு தக்காளி வதக்கிறதோட இதுமாரி மட்டன் குழம்புலாம் செய்யும்போது மட்டன்லாம் குக் ஆகும்ல ஓரளவுக்கு, அந்த ஸ்டேஜ் தக்காளி போடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த தக்காளியோட ஃப்ளேவர் சூப்பராக வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ தக்காளி போட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லைட்டாக மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. தக்காளி லைட்டாக மேஷ் ஆனவுடனே நம்ம உப்பு போட்டு விசில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தக்காளி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டோம். தக்காளி மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு. சரிங்களா? உப்பு போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி பாருங்கள், நம்ம மிளகாத்தூள்லாம் போடல, அந்த காஷ்மீரி சில்லி அரைச்சி போட்டோம்ல, அதிலே நல்ல ஒரு கலர் வந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு தண்ணி ஊற்றணும். சரிங்களா? தேவையான தண்ணி குழம்புக்கு ஊற்றணும். இப்போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டு ஓரளவுக்கு விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை விசில் விட்டு குக் பண்ணணும். ஒரு 7-8 விசில் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லாயிருக்கும் கிரேவி. சரியா?
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூடிட்டே விசில் போட்டு வச்சுட்டேன். அப்படியே விட்டுருங்க, ஒரு 7லேருந்து 8 விசில், அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 8 விசிலுக்கு அப்புறம் நம்ம விட்டுட்டோம். சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகே, ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சரியா?